அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ லியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வசல்லிம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த புனிதமான இரவில் அமல்களை கொண்டு, திக்ருகளை கொண்டு, தொழுகைகளை கொண்டு நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள். மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 3 யாசீன்களை ஓதுவது நம்முடைய முன்னோர்களின் வழக்கமாக இருக்கிறது. துவக்கமாக நம்முடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும், இரண்டாவது நம்முடைய ரிசுக்கு தேவைகள் அதிகரிக்கப்பட வேண்டும், தட்டில்லாமல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், மூன்றாவது பலாய் முசீபத்துகளிலிருந்து, சோதனைகளிலிருந்து நல்ல ஆஃபியத்தையும் சலாமத்தையும் பெறுவதற்காக நீயத்து வைத்து மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 3 யாசீன்களை ஓதுவது. அதைத் தொடர்ந்து இரவு முழுக்க நம்மால் முடிந்த இபாதத்துகளை, தொழுகைகளை, திக்ருகளை செய்வது. இது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். இந்த இரவில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் முதல் வானில் இறங்கி என்னிடத்திலே ரிசுக்கை குறித்து வேண்டுவோர் யாரும் இருக்கார்களா, அவர்களுக்கு நான் ரிசுக்கை அதிகப்படுத்தி கொடுக்கிறேன். யாராவது பலாய் முசீபத்து சோதனைகளிலிருந்து விடுவிக்க கேட்கிறார்களா, அவர்களுக்கு அந்த சோதனையிலிருந்து நான் வெற்றியை கொடுக்கிறேன். அதேபோன்று யார் தங்களுடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் தெரிவிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். இந்த இரவிலே யார் யாரெல்லாம் நின்று வணங்கி இபாதத்து செய்கிறார்களோ அவர்களின் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொன்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், ஃபீஹா இஃப்ரகு குல் அம்ரின் ஹக்கீம். இந்த இரவில்தான் நன்மை தீமைகள் பிரிக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய காலம் முடிவு செய்யப்படுகிறது, அவனுடைய ரிசுக்கின் முடிவு செய்யப்படுகிறது. எனவே பிரித்து கொடுக்கும் நாள் இந்த இரவு தான் என்று பெருமக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூமு லைலிஹா, இந்த இரவிலே நின்று வணங்குங்கள், ஒசூமு நஹாரிஹா, இதனுடைய பகலிலே நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த சனிக்கிழமை நாளை இரவு மக்ரிபுக்கு பிறகு 3 யாசீன்களை ஓதி இந்த நிய்யத்துக்களை வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக நோன்பிருந்து ஞாயிற்றுக்கிழமை மக்ரிபு தொழுகைக்கு பிறகு அந்த நோன்பை நாம் திறப்போமாக. இந்த 2 காரியங்களும் பராத்துடைய இரவில் நாம் செய்தால் நம்முடைய எல்லா விதமான தேவைகளும் நிறைவேற்றப்படுகிறது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்படிப்பட்ட இந்த இரவை பயன்படுத்துவோம், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம், கையேந்தி கேட்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோன்புகளையும் நாம் செய்யக்கூடிய வணக்கங்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.